ஹலோ வாட்ஸ்அப் யூடியூப். ஸோ நம்ம இந்த ரிவ்யூ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus Bullet Z2 இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த Bullet Z2 எதோட அப்கிரேடாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, Bullet Z இதோட அப்கிரேடாக வருது. ஸோ இந்த Bullet Z-க்கும் Z2க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ₹300 இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதுக்கு இது ஒர்த்தா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பேக்கை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கிடைக்க போகிறது ஒரு 5 விஷயம். ஃபர்ஸ்ட் 27 கிராம்ஸ் வெயிட் இருக்கிற ஒரு இயர்ஃபோன். ஸோ 27 கிராம்ஸ்ன்றது ஒரு பெரிய வெயிட் இல்லை, ஸோ லைட் வெயிட் தான். தென் சி டைப் சார்ஜர். ஸோ சி டைப் சார்ஜர் ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹேண்டியாக வரப்போகுது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து சி டைப் சார்ஜருக்கு அப்கிரேட் ஆகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து அது ரொம்ப நல்ல அப்கிரேட் தான். தென் ஒரு 1 பேர் ஆஃப் இயர்பட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ தட்ஸ் ஆல்சோ கம்ஸ் இன் ஹேண்டி. ஒரு யூசர் கைட், தென் 1 இயர் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி உங்களுக்கு இந்த Bullet Z2 கிடைக்குது. ஸோ அதுக்கான வாரண்ட்டி கார்டு உள்ளே இருக்க போகுது. ஸோ இந்த 5 விஷயம் தான் வந்து உங்களுக்கு உள்ள வாரண்டியாக வந்து உள்ளே வந்து உங்களுக்கு பேக்கில் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பில் குவாலிட்டி சைட் போனோம் அப்படின்னா, பில் குவாலிட்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் ரஃபாக யூஸ் பண்ணிங்கன்னா கூட தாங்குகிற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப டாப் நாச் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் வெரி குட், சூப்பர். தென் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தென் இதோட பாசிட்டிவ்ஸ். ஸோ பாசிட்டிவ் சைட்ஸ்ன்னு போனோன்னா, இதோட பேட்டரி தான் இருக்கிறதுலே இதோட பெரிய பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்னு ஏன் சொல்கிறேன்னா, 30 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 30 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் குறையாமல் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பாட்டு கேட்டுட்ருக்கீங்கன்னா 30 ஹவர்ஸ் உங்களால் இதில் சார்ஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சப்போஸ் கேம் ஆடிட்டே இருக்கீங்கன்னா 10 ஹவர்ஸ் வந்து உங்களால் சார்ஜ் வந்து இதில் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 ஹவரில் வந்து தாராளமாக ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. 80 to 100 இந்த ஒரு பர்டிகுலர் சார்ஜிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட செகண்ட் ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக நான் சொல்ல போகிறது இந்த சார்ஜிங் டைம் தான். ஓகேவா? ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதால சார்ஜிங் டைமும் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் த செகண்ட் பாசிட்டிவ். தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதோட சவுண்ட் அண்ட் பேஸ். சவுண்ட் பேஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு பர்ஃபெக்டான லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ சவுண்டு வந்து ஒரு சில ஹெட்ஃபோன்ஸில் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சவுண்டு தான் அதிகமாக இருக்கும், பேஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஜேபிஎல்லோ ஸ்கல்கேண்டியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பேஸ் அதிகமாக இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. பட் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் வச்சு இந்த Bullet Z2 வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஒண்டர்ஃபுல். ஓகேவா? ரொம்பவே நல்ல சூப்பராக இருக்குது. எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் வந்து ஒரு சூப்பர் ஹெட்ஃபோனாக இருக்கும். தென் இதோட நெகட்டிவ் சைடு போனோம் அப்படின்னா, இதோட பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறது வந்து இதோட இயர்பட். ஓகேவா? இயர்பட் வந்து இது ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இல்லை. ஸோ ஒரு சில பேரோட காதில் வந்து இது கரெக்டாக உட்காரும், ஒரு சில பேரோட காதில் வந்து இது கரெக்டாக உட்காராது. ஸோ இட் வேரிஸ் பர்சன் டு பர்சன். இது எதுக்காக மாற்றினாங்க அப்படின்னு தெரியல. ஒரு பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு மாற்றினாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சில பேருக்கு இது காதில் உட்கார மாட்டேங்குது. ஓகே, ஸோ நீங்கள் போட்டு பார்த்து உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இது செட் ஆகாமல் இயர் பெயின் வருது. இதுதான் செகண்ட் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ காதில் பெயின் வந்துச்சுன்னா உங்களால் லாங் டைம்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ செக் அண்ட் தென் பை. ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தா அதை போட்டு பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லாங் டைம் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ தேர்ட் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் மெயினாக இருக்கிறது காலிங். ஸோ கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக வந்து வாய்ஸ் கேட்கல. ஸோ கால் பண்ணுறதுக்காக இந்த ஹெட்ஃபோன் வாங்குகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. மார்க்கெட்டில் நிறைய கால் பண்ணுறதுக்குன்னே நிறைய ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹெட்ஃபோன்ஸ் போயிடுங்க. ஸோ உங்களுக்கு பாட்டு தான் என்னோடய மெயின். பாட்டு கேட்குறதுக்காக நான் மெயினாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் வாங்கலாம். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் நெகட்டிவ் ஆஃப் Bullet Z2. ஸோ இது எல்லாத்தையும் ஓவராலாக பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா, சவுண்ட் குவாலிட்டிக்கு நான் 4 அதாவது ஸ்கேல் ஆஃப் 5க்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். சவுண்ட் குவாலிட்டி 4.1 கொடுக்கலாம், பேஸ்க்கு 4 கொடுக்கலாம், டிசைன் அண்ட் பில் குவாலிட்டிக்கு 4 கொடுக்கலாம், பேட்டரிக்கு 4.2 கொடுக்கலாம். ஸோ ஓவராலாக இதோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5. ஸோ 5 பாயிண்ட்ஸ்க்கு 4 பாயிண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்து Bullet Z2க்கு கொடுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த Bullet Z2 செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சவுண்ட் அண்ட் பேஸ் இது ரெண்டுத்துக்குமே ஒரு ஸ்வீட் ஸ்பாட் எனக்கு வேணும், எனக்கு ரெண்டுமே முக்கியம் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் வந்து செட் ஆகும். அண்ட் எனக்கு லாங் டைம் வந்து சார்ஜ் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் இந்த ஹெட்ஃபோன் செட் ஆகும்.
ஸோ இது ரெண்டுமே வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் வந்து ஒரு சூப்பர்பான சாய்ஸ். ஸோ புல்லட் Z2க்கு ஜெட்டே போயிடலாமே, நான் ஏன் இந்த ₹300 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கம்பேரிசன். ஸோ மெயினாக வந்து பேட்ரி. ஸோ அதில் வந்து உங்களால் 20 ஹவர்ஸ் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் புல்லட் ஜெட்டில். பட் Z2வில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 30 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மெயினான பாசிட்டிவ். அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் என்ன Z2வில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் கட் ஆஃப் இருக்குது. அதாவது இயர்ஃபோன் ரெண்டும் ஒன்றா ஒட்டுச்சுன்னா அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிக்கும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த புல்லட் Z2வில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேட்ரி எனக்கு லாங் டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் Z2க்கு தாராளமாக அப்கிரேட் ஆகலாம். ஸோ நீங்கள் இதை வாங்கணும் இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். கோ அண்ட் செக் அவுட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.